யாரு போனாலும் ஏன் பயப்படுது? ஏன் பயப்படுதுன்னா அதைத்தான் விஜய் அவர்கள் இந்த இடத்துல மறைமுகமா சொல்லியிருக்காரு. இந்த ஏர்போர்ட் வர்றதுனால இவங்களுக்கு வேற ஏதோ நன்மை இருக்கு அப்படின்னு ஒரு பொடி வச்சு பேசினாரு. இந்த ஏகனாபுரம் பகுதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமான உறவினர்களுடைய ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கிறது. சொல்ல போனா மரியாதைக்குரிய துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய வாட்டர் நிறுவனம், வாட்டர் பிளான்ட், தண்ணிக்கேன் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த நிறுவனமும் அந்த பகுதியில் தான் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இவங்க வாங்கி போட்டிருக்காங்க. முதலமைச்சருக்கு இணக்கமானவர்கள் அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க. அப்படி வாங்கி போட்டுக்கனால இந்த ஏர்போர்ட் வந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்தினுடைய கிரவுண்ட் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ உயரும். அப்படி உயர்ந்தா மால் கட்டலாம், தியேட்டர் கட்டலாம், பல உணவகங்கள் கட்டலாம், விடுதிகள் கட்டலாம், நட்சத்திர உணவு ஓட்டல்கள் கட்டலாம். அப்படி கட்டும் போது இந்த ஏர்போர்ட் வெறும் 20,000 கோடி தான். கமிஷனா அடிச்சா கூட கட்டவனுக்கு அதிகபட்சம் ஒரு 40% எல்லாத்தையும் கமிஷன் வச்சிருவாங்க. 15% வச்சுட்டா கூட ஒரு 3,000 ரூபா கிடைக்கும். 3,000 கோடி, 3,000 கோடி கிடைக்கும். அப்போ தனிப்பட்ட முறையில் நான் இது விசாரித்து பார்க்கற பொழுது அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் பரந்தூர் விமான நிலையத்தினுடைய இந்த ரத்து என்பது வரவேற்கத்தக்கது, நான் பாராட்டுறேன். ஆனால் அது இதுக்காக ரத்து செய்யப்பட்டுச்சா இல்லை இதுக்காக திமுக போய் அங்கே இடம் வாங்கினாங்களா, அந்த இடத்த தேர்ந்தெடுத்தா அது தப்பு. திமுக இந்த நிறுவனத்திற்காக போய் பரந்தூர் தேர்ந்தெடுக்கல. அவங்க 5,700 ஏக்கர்ல ஒரு விவசாய புதிய ஏர்போர்ட்டை கட்டணும், தங்களுக்கு பேர் கிடைக்கணும், லேபிள் தங்களுக்கு வேணும். திமுக ஏன் பதறது, திமுக ஏன் வந்து கண்டிக்குது, ஐயோ ஏர்போர்ட்லாம் 20 வருஷம் பின்னோக்கி போயிடுவோம், வளர்ச்சி பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி காரணம். இது வந்து அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டிருந்தாலும் இந்த நில கையகப்படுத்தல் அடுத்த கட்டத்துக்கு போகிற அந்த 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 ஸ்டேஜ் எல்லாமே திமுக ஆட்சி நடக்குது. திமுக ஆட்சியில் அதுக்கு அப்ரூவல் வந்து கொடுக்கப்படுது. பிளானிங் திட்டம் போடுதல் தான் அதிமுக. அந்த அப்ரூவல் கொடுக்கப்பட்டது வந்து திமுக ஆட்சியில். அப்போ தங்களுக்கு ஒரு பேர் வேணும், பிராண்ட். நாங்கள் தான் தமிழ்நாட்டோட வளர்ச்சி இருந்தோம், அப்படியே வந்து நாங்கள் ஐடி பார்க்கை கொண்டு வந்தோம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அது போல தமிழ்நாட்டுக்கு ஏர்போர்ட் நாங்கள் தான் கொண்டு வந்தாங்கிற அந்த பிராண்ட் வேணும், அந்த லேபிள் வேணும், அந்த அதுக்கு வந்து தங்களுக்கு உரிமை கொண்டாடுறங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு. அதாவது என்ன சொல்றாங்க, நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, வீம்புக்கு அம்பு விடுறது.